வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்டின்னா, பார்த்திபேந்திரவர்மருடைய கல்வெட்டுகள தான் பார்க்க போறோம். அதுவும் திருவிடந்தை கோவில். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில்ங்கிறது 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்று. அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில சென்னையிலேருந்து புதுச்சேரி செல்ற கிழக்கு கடற்கரை சாலையில கோவளம் பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில இருக்கு. இது எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, நெறைய பேருக்கு இந்த மெயின் ரோட்ல அந்த ஆர்ச்ச மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவில் இல்லன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அதுக்காக. பெருமாள் பேர் வந்து நித்திய கல்யாண பெருமாள். அதேமாரி தாயார் பேர் அகிலவள்ளி தாயார். இந்த கோவிலும், மகாபலிபுரம் ஸ்தலசயன பெருமாள் கோவிலும், தையூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலும் 3 கோவிலும் லிங்க் ஆகுது. எதன் மூலமான? கல்வெட்டு மூலமா. அந்த வகையில இந்த கோவில்ல உள்ள 3 கல்வெட்டுகள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவர் தாங்க வராகமூர்த்தி. இந்த கோவிலுடைய மிக முக்கியமான ஒரு தெய்வமா சொல்லப்படுபவர். மூலவரோட சன்னதிக்கு வலது புறத்தில கோமலவள்ளி தாயாருக்கு ஒரு சன்னதியும், இடது புறத்தில ஆண்டாளுக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கு. திருவரங்க பெருமாளுக்கு ஒரு தனி சன்னதி. படுத்த கோலத்தில் இருந்தாலும் கூட, இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த வராக பெருமாள், மன்னார்குடி வராக பெருமாளுக்கும், திருப்பதி வராக பெருமாளுக்கும் மூத்தவராக தான் சொல்றாங்க. தல வரலாற்றின்படி மூலவர் நித்திய கல்யாண பெருமாள் வந்து மகாவிஷ்ணு தினமும் ஒரு பெண்ணாக வருடம் முழுவதும் திருமணம் செய்ததாகவும், அதனால இவர் பேர் நித்திய கல்யாண பெருமாள்னு சொல்லுவாங்க. மூலவர் வந்து ஆனா வராகமூர்த்தி தான். லக்ஷ்மி தேவிய பூமாதேவிய வந்து தன்னுடைய தோள்பட்டையில தாங்குற மாரியான அமைப்பு. திருமங்கை ஆழ்வார் 1108 முதல் 1117 வரை இந்த கோவில பற்றி பாசுரங்கள் பாடியிருக்கார். அதெல்லாம் சொன்னா வீடியோ லென்த் போகும். ஆனா இந்த கோவில பத்தி அவர் சொல்லும்போது இடவேந்தைன்னு சொல்றாரு. அதுதான் காலப்போக்குல திருவிடவேந்தைங்கிறது திருவிடந்தைன்னு இன்னைக்கு மாறிட்டு. தலபுராணம் சொன்னா நெறைய சொல்லலாம். கூகூர்ன்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய மகள கல்யாணம் பண்ணிக்கும்போது, இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அந்த தல வரலாறு சொல்லப்படுது. அத சொன்னா இன்னும் நெறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சரி, அதுக்கு அடுத்து பார்த்திபேந்திரவர்மன பத்தி பார்ப்போம். இந்த வர்மர் அப்படிங்கிறவர் வரலாற்றில எந்த மனிதர குறிக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சரியா தெரியல. ஆனா இவர சில பேர் பல்லவ குலத்தோன்றல், பாரத்வாஜ கோத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பல்லவர்கள பாரத்வாஜ கோத்திரம்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஆதித்த கரிகாலரோட தளபதி அப்படின்னு பொன்னியின் செல்வன்ல கல்கி சொல்கிறார். ஆனால் அந்த பொன்னியின் செல்வனே நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, திரிபு தான். வரலாற்று திரிபு. அத நம்ம கருத்துல எடுத்துக்க வேணாம். ஆனா இதில குழப்பமான விஷயம் என்னன்னா, இந்த பார்த்திபேந்திரவர்மருடைய கல்வெட்டுகள் நெறைய தொண்டை மண்டலத்தில தான் அதிகமா கண்டுபிடிக்கப்படுது. அந்த வகையில சுந்தர சோழன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரிஞ்சய சோழருக்கு பிறகு சுந்தர சோழன் 956ல பதவிக்கு வருகிறார். 964ல ஆதித்த கரிகாலன் இணையரசரா வந்திருக்காரு. ஏனென்றால், அவர் மரணிக்க தருவாயில 5ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு காணப்படுது. அந்த வகையில 969ல அவர் இறக்கிறார். அது எப்படி இறந்தாருங்கிறதெல்லாம் நம்ம தனி காணொளியா பார்ப்போம். பார்த்திபேந்திரவர்மர்னு சொல்லி பரந்தூர் இப்ப பரந்தூர் பிரச்சனையா இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் கல்வெட்டு 14ஆம் ஆட்சியாண்டு வரை இருக்கு. அத வைத்து பார்க்கும்போது, இந்த பார்த்திபேந்திரவர்மர் ஆதித்த கரிகாலன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்னன்னா, இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த கல்வெட்டிலேயே இந்த பார்த்திபேந்திரவர்மர ம பா வீரபாண்டியனை தலை கொண்ட பார்த்திபேந்திரவர்மன்னு சொல்றதுனால, கல்வெட்டுகள் பார்த்தா மட்டும் தான் நமக்கு இன்னும் நெறைய புலப்படும். சரிங்க. இப்ப நம்ம கல்வெட்டுல முதல் கல்வெட்ட இப்ப நம்ம பார்ப்போம். இந்த 3 கல்வெட்டுகளுமே கருவறை வடக்கு புற குமுத பட்டிகையில தான் இருக்கு. படத்துல நான் ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் போட்டிருப்பேன். அது பக்கத்திலேயே 3 கல்வெட்டுகள் இருக்கும். சரி, கல்வெட்டு 1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பாத்தி வேந்திராதி பன்மர்க்கு யாண்டு 8வது ஆமூர் கோட்டத்து படுவூர் நாட்டு தேவதான திருவிடந்தை ஸ்ரீ வராக தேவர்க்கு இக்கோட்டத்து தன்கூற்று தலைச்சயனபுரமாகிய தையூரோட இன்னொரு பேர் தலைச்சயனபுரம் ஆதி கிளானென நம்பன் மஞ்சனான உகவாரி பேரையன் சந்திராதித்தவர் நிற்க வைத்த திருநொந்தா விளக்கு ஒன்றினும் 93 அது வந்து தமிழ் எண் 93 விட்ட ஆடு சாவா மூவா பேராடு 93 இவ்வாடு 93ம் கைக்கொண்டு நிசதம் உலக்கு நெய் அட்ட கடவானேன் திருவிடந்தை இருக்கும் மன்றாடி விளக்கன் கடநாடனென் இத்திருநொந்தா விளக்கு கடுங்கனையும் இத்திருநொந்தா விளக்கு கடைக்கண்டு செலுத்துவிக்க கடவோம் திருவிடந்தை சபையும் இத்தன்மரத்துக்கு சுகிவன் செய்தார் கங்கையிடை குமரியிடை 700 காதமும் செய்தார் செய்த பாவத்தில் படுவோமானோம் இத்தன்மம் ரட்சிப்பார் ஸ்ரீபாதம் என் தலைமேலன. இந்த மன்னனுடைய எல்லா கல்வெட்டுலையும் இந்த கடைசி வரி இருக்குங்க. இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரும். மங்களம் உண்டாகட்டும். கோப்பார்த்திபேந்திரவர்மருடைய 8வது ஆட்சியாண்டு. அந்த வகையில் இவர் ஆதித்த கரிகாலனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால 964ன்னு போட்டிருக்கேன். கல்வெட்டு ஆதாரங்கள் இன்னும் கிடைச்சாதான் நமக்கு தெரியும். ஆமூர் கோட்டம், சிறுதாவூர் பகுதி தான் ஆமூர் கோட்டம். படுவூர் நாட்டுங்கிறது இப்போ இருக்க படூர், கேளம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற படூர். இந்த பகுதியோட தேவதானம் தான் திருவிடந்தை. அந்த கோயிலில் வராக தேவருக்கு ஆமூர் கோட்டத்தின் ஒரு பகுதியான பக்கத்திலேயே இருக்கக்கூடிய
தன்கூற்று அதை தான் சொல்லுவாங்க. தலைச்சயனபுரம் அதுதான் இப்போ இருக்கிற தையூர், அதோட பழைய பேர் தான் தலைச்சயனபுரம். அந்த பகுதியில் இருக்கிற ஒருத்தர் பேர் தான் ஆதி கிழானென நம்பன் மஞ்சனான உகவாரி பேரையன், பெரிய பேர். இவர் என்ன செய்கிறாருன்னா, சூரியன் சந்திரன் இருக்கும் வரை, சந்திராதித்தர் வரை திருநொந்தா விளக்கு, ஒரு நந்தா விளக்குக்கு என்ன செய்கிறாரு, சாவா மூவா பேராடு அந்த திட்டத்தின் அடிப்படையில் 93 ஆடுகளை கொடுக்குறார். சாவா மூவா பேராடுனா சாகாத வயது மூப்பு இல்லாத ஆடுகள், மூப்புனா வயசு இல்லாத ஆடுன்னு அர்த்தம், ரொம்ப வயசாக இருக்கக்கூடாது. இந்த 93 ஆடுகளையும் பெற்றுக்கொண்டு நாள்தோறும் நிசதம்னா நாள்தோறும்னு அர்த்தம், ஒரு உலக்குனா 336 மில்லிலிட்டர் நெய் இட்டு இருப்பதாக, அதை தான் கடவானன்னு கொடுத்துருக்காங்க. பெற்றுக்கொண்ட திருவிடந்தையில் இருக்கும், அந்த திருவிடந்தையிலே இருக்கக்கூடிய மன்றாடி, இந்த ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய கோணார சமூக இடையர், அவர் பேர் விளக்கன் கடனாடனன். இவர் என்ன செய்கிறாருன்னா, இத்திருநந்தா விளக்கு கடைசி வரை அணையாமல் பார்த்து கொள்வதாக கூறி இந்த தர்மத்தை கடைசி வரை பார்த்து கொள்வதாக யார் உறுதியளிக்கிறாங்க, அந்த திருவிடந்தை கோவிலோட சபையினர். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தர்மத்துக்கு இப்போ செய்ய போகிற இந்த தர்ம காரியத்துக்கு யார் கேடு செய்கிறாங்களோ அவங்க கங்கையிலேருந்து குமரி வரை இடையில் இருக்கக்கூடிய மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா, 700 காதம். ஒரு காதம்ங்கிறது 16 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. அப்போ 11,200 கிலோமீட்ரு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் என்னென்ன மக்கள் இருக்காங்களோ அவங்க செய்கிற எல்லா பாவத்தையும் நீ செய்கிறதா கருதப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் இந்த 3 கல்வெட்டுலையுமே பார்க்கலாம். ஏன்னா அது இந்த மன்னனுடைய பல்லவ காலத்து கல்வெட்டில் இது நிறைய பார்க்க முடியுது. அதேமாதிரி இந்த தர்மத்தை பாதுகாப்பவரின் கால்களை என் தலையில் வைத்து பெருமை சேர்ப்பேன், இது மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டிலையும் பார்க்க முடியும். சரி, 2வது கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி வேந்திராதி பன்மர்க்கு யாண்டு 6வது, முன்னாடி பார்த்தது 8வது ஆட்சியாண்டு, இது 6வது ஆட்சியாண்டு. ஆமூர் கோட்டத்து படுவூர் நாட்டு தேவதானம் திருவிடவந்தை சபயோமும் ஊரோமும் கையெழுத்து. இக்கோட்டத்து தன் கூற்றில் தலைச்சயனபுரமாக தையூர் வையோடு கிழான் குந்தன் பக்கவியாங்கள் கொண்டு கடவ பொன் இடர்புறம் பன்னீரு களஞ்சு இப்பொன் நாள் வந்த பலிசை ஏற்றி 94 நெய் எண்ணெய் ஆட்டை வட்டம். அதன் பிறகு இவ்விளக்கு ஒன்று முட்டாமே எரிப்போமானோம் ஆட்டை வட்டம் 94 நெய் எண்ணெய் அட்டுவோமானோம் சபையோமும் ஊரோமும் இதிதுக்கு விளக்கு செலுத்தோமாகில் தன்னாசனத்திலே. இந்த 2 கல்வெட்டுலையும் இந்த வார்த்தை இருக்கும். தன்னாசனத்தில் நித்த நாற்பொன் மன்ற இட்டு கொடுத்தோம். இது அன்றன்பார்க்கு அந்த பழைய கல்வெட்டில் சொன்ன மாதிரி தான், கங்கை இடை குமரி இடை 700 காதுமாறு நடுவு செய்தார் செய்த பாவங்கொள்வார் இத்தன்னு ரட்சிப்பார் ஸ்ரீபாதம் தலைமேலது அறமரவர்க்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட். விளக்கம். மங்களம் உண்டாகட்டும். கோப்பாதிபேந்திரவர்மருடைய 6வது ஆட்சியாண்டு, இது 962ன்னு சொல்லப்படுது. ஆமூர் கோட்டம், இது நம்ம எல்லாரும் பார்க்குறோம். தேவதாவனமான திருவிடந்தை சபை மற்றும் ஊருக்காரங்களும் சபையினரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்ன சொல்கிறாங்கன்னா, அதேமாரி அந்த ஆமூர் கோட்டத்தோட ஒரு பகுதியான தலைச்சயனபுரம்னு சொல்லப்படுற தையூர் பகுதியில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் பேர் என்னென்னா வையோடு அப்படின்னு ஏதோ ஒரு பகுதி இருந்திருக்கு. அந்த பகுதியோட தலைவர் பேர் தான் குந்தன் பக்கவியாங்கல். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஊர் சபைக்கிட்ட 15 களஞ்சு தங்கம் கொடுத்துருக்காரு, அது 81 கிராம். அதை பெற்றுக்கொண்ட சபையினர் என்ன பண்ணுறாங்க, அந்த தங்கத்திலேருந்து வர பலிசை, அது வட்டின்னு சொல்லுவாங்க. பலிசைனா வட்டி. எவ்வளோ வட்டி வருதுன்னா 90, அந்த வட்டி பணத்துலேருந்து 90 நாளி நெய்யை 90 நாளிங்கிறது 117 லிட்டர் அந்த நெய்யினை ஆண்டுதோறும் கோவிலுக்கு தருவதாக சபையினர் என்ன பண்ணுறாங்க, அந்த குந்தன் பக்கவியாங்களுக்கு உறுதி அளிக்கிறாங்க. ஆண்டுதோறுங்கிறது தான் ஆட்டை வட்டம்னு சொல்கிறாங்க. அந்த நெய்யை கொண்டு நாள்தோறுங்கிறது நிசதம், ஒரு உலக்கு, அதாவது 336 மில்லி லிட்டர் நெய்யை நந்தா விளக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நந்தா விளக்குக்கு சூரிய சந்திரன் இருக்க வரை எரிப்பதாகவும் ஆண்டுதோறும் 90 நாளி நெய், ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு, ஆண்டுதோறும் 90 நாளி நெய்யை என்ன பண்ணுறாங்க, விளக்க தவறாமல் எரிக்க செய்வோம் அப்படின்னு சபையினரும் ஊராரும் உறுதியளிக்கிறாங்க. அவ்வாறு ஒரு வேளை விளக்கு எரிக்க தவறினால், அது சபையினர் தவறிட்டாங்க அப்படின்னா தர்மசாசன அடிப்படையில் சபையினர் என்ன செய்கிறாங்களாம், அந்த சபையினரும் ஊராரும் கால் பொன்னை, எப்படி நாற்பொன்னை தான் கால் பொன், குவார்ட்டர் அமௌண்ட்டை தரோம். யாருக்கு தராங்க, குந்தன் பக்கவியாங்களுக்கு. அதாவது அவர் தந்த 15 களஞ்சு தங்கம் இருக்குது பார்த்திங்களா, அதில் 1/4 பங்கு 3.7 களஞ்சு தரதா சொல்லியிருக்காங்க. எப்போ அவங்க அந்த தர்ம காரியத்தை செய்ய தவறினால். அதே மாதிரி வழக்கமாக சொன்ன மாதிரி தான், இந்த தர்மத்துக்கு கேடு செய்பவர் கங்கை முதல் குமரி வரை இடையில் உள்ள எல்லா பாவங்களையும் செய்வார்.
இந்த தர்மத்தை யார் பாதுகாக்கிறவங்களோ அவங்க கால்களில் என் தலை மீது வைத்து பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. கடைசி அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அறமர வர்க்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, என்றும் அறத்தை மறக்கக்கூடாது. இது பின்னால் ராஜராஜ சோழனும் திருநறுகுன்றம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் இந்த வார்த்தையை சொல்லுது. முக்கியமாக ராஜராஜ சோழனுடைய ஒரு ஐகானிக் லைனாகவே இந்த அறமர வர்க்கங்கிற வார்த்தை இருக்குது. இன்னொன்று அறமர வர்க்கங்கிறது நம்ம திருக்குறள்லேயே பார்த்துருப்போம். திருக்குறள்லேயே நிறையா இந்த சொல்லை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கல்வெட்டுகள்லேயும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு நிலதானமோ இல்லை இந்த மாதிரி விளக்கு தானமோ கொடுக்கும் பொழுது அந்த தர்மம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை போடுவாங்க. அப்படி போட்டால் தான் அந்த ஊர் சபையினரும் கோவில் நிர்வாகிகளும் ஒழுங்காக வேலை செய்வாங்க. சரி, அடுத்த 3வது கல்வெட்டு. இதில் தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்வஸ்தி ஸ்ரீ வீரபாண்டியனை தலை கொண்ட கோவிராஜ மாராயருக்கு ஆண்டு 8வது ஆமூர் கோட்டத்து படுவூர் நாட்டு தேவதான திருவிட வந்தை சபையோமும் ஊரோமும் கையெழுத்து தலைசயனபுரமாகிய தையூர் வையோடு கிளான் வைகுந்தடிகளும் இவன் தம்பி தாளியருமானும் இவ்விருவரும் திருவிடவந்தை ஸ்ரீ வராக சுவாமிகளுக்கு. சரி, நம்ம விளக்கத்தில் பார்ப்போம். இப்பொன் 15 களஞ்சும் இப்பொன் கொண்டு கடவும் இப்பொன்னுக்கு பலிசை அட்ட இதற்கு சந்திராதித்தவர் நிசதி ஐஞாலி படிக்கு அட்ட ஆண்டுதோறும் அளக்க கடவ செய்து 50 காடி குட்டை நெல்லும் பங்குனி சித்திரையும் முகப்பட்ட ஈரமும் பதரும் நீக்கி தூய்வாய்க்கு எண்ணாளி கால்லால் அட்டுவோமானும் அட்டாத ஆண்டுதோறும் 50 காடி குட்டை நெல்லும் கை கொண்டு அளந்து கொடுக்க கடவோமானும் இதற்றிரம்பில் தன்னாசன முதலாக. நான் முதல்ல விளக்கத்தை சொல்லிடலாம், ஆனால் கல்வெட்டு படித்து சொன்னால்தான் அந்த காலத்தில் வார்த்தைகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக படிக்கிறேன். கடைசியாக, தான் வேண்டு கோவுக்கு நிசதி அரைக்கால் பொன் மன்ற பெறுவதாகவும் இத்தண்டப்பட்டும் இந்நெல்லு வலுவோமே அளந்து கொடுப்பதாகவும் இதற்காகதான் சொன்னார். வழக்கம் போல கங்கையிடை குமரிடை செய்தார் செய்த பாவங்கொள்வார் கொல்லவும் இத்தன்மம் ரட்சிப்பார் ஸ்ரீபாதம் என் தலைமேலனவாக இப்பரிசு ஒட்டி கொடுத்தோம் முற்சொல்லப்பட்ட திருவிட வந்தை சபையோமும் ஊரோமும் ஆக 2 திறத்தும். இந்த கல்வெட்டு முதல் 2 கல்வெட்டு மாதிரி இல்லாமல் வேறு விஷயத்த சொல்லுது. ஆனால் இந்த ஒரு கல்வெட்டில் மட்டும்தான் பார்த்திபேந்திரவர்மனுடைய கல்வெட்டில் வீரபாண்டியனை தலை கொண்டன்னு சொல்கிறதுனால இது ஆதித்த கரிகாலனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, மங்களம் உண்டாகட்டும். வீரபாண்டியனை தலை கொண்ட கோவிராஜ மாராயரான பார்த்திபேந்திரவர்மனுடைய 8வது ஆட்சியாண்டு 964 ஆமூர் கோட்டத்தில், சிறிதாவூர் பகுதி ஆமூர் கோட்டத்தில் படுவூர் நாட்டின் உள்ள தேவதானமான திருவடைந்தை சபையினர் ஊராரும் சேர்ந்தெடுத்த முடிவு. ஆமூர் கோட்டத்தோட ஒரு பகுதி நம்ம வழக்கம் போல் பார்த்த மாதிரி தையூர், அந்த பகுதியில் வசிக்கிற இன்னொருத்தர் பேர் வையோடு, தலைவர் குந்தன் வைகுந்தடிகள், அவரோட தம்பி பேர் தாளி எருமான். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, திருவடந்தை இந்த வராக சுவாமி இருக்கார் பார்த்திங்களா, அவருக்காக ஒரு திருமணி செஞ்சு கொடுக்குறாங்க, ஒரு சிலை செஞ்சு கொடுக்குறாங்க. அது பேர் மணவாள பெருமாள். செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதற்கு இணையாக தங்கத்தையும் தானம் கொடுக்குறாங்க. அந்த தங்கம் எவ்வளவு? 15 களஞ்சு தங்கம். அப்போ அந்த காலத்தில் ஒரு தானம் கொடுக்கும் பொழுதோ இல்லை சில தான குறியீடுகளுக்கு ஃபிக்ஸேஷனாக இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இருந்திருக்கு போல். ஏன்னா நீங்கள் நிறைய கல்வெட்டுகளை பார்த்தீங்கன்னா 15, 12 இல்லை 6 இந்த 3 எண்ணிக்கையில் தான் களஞ்சு தங்கமே அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 15 களஞ்சு தங்கத்தை சபையினர் பெற்றுக்கொண்ட அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த தங்கத்திலேருந்து வரக்கூடிய வட்டியை, அதாவது பலிசை கொண்டு சூரிய சந்திரன் இருக்கும் வரை, சந்திராதித்த வரை நாள்தோறும் எவ்வளவு? 5 நாளிங்கிறது 8 கிலோ 8 கிலோ நெல்லை கொண்டு ஆண்டுதோறும், அதான் ஆண்டுதோறும் அளக்க கடவை செய்யுன்னு சொல்கிறாங்க. 56 காடி குட்டை. அந்த காடிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, அது ஒரு அளவீடுன்னு நினைக்கிறேன். குட்டை நெல்லுங்கிறது அந்த குட்டை வகையான பயிர் போல். அதில் உள்ள ஈரம் பதர் எல்லாத்தையும் நீக்கிட்டு பங்குனி சித்திரை மாதத்திற்குள் என்ன பண்ணணுமா, 8 நாளி நெல்லினை அளக்கும் கல்லில் அளந்து தருவதாகும். அதாவது அந்த நெல்லை அளக்கிறதுக்கு கல் இருக்குது பார்த்திங்களா, அது 8 நாளை அளவீடில் இருக்கும் அந்த கல், அதில் அளந்து கொடுக்கணும். அந்த நெல்லினை வருங்கால விழாக்களை பயன்படுத்துவதாகும். ஒருவேளை இந்த நெல் தரும் முறையில் ஏதாவது தவறிட்டாங்க சபையினர் அப்படின்னா அவங்களே என்ன செய்கிறாங்களாம், 1/4 பங்கு 8ல் 1 பங்கு தங்கத்தை நாள்தோறும் தருவதாகவும் நீதியின் சாசனப்படி நடந்து கொள்வதாகவும் யார் சொல்கிறா? சபையினர் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த முறையை அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களே என்ன செய்கிறாங்களாம், 8ல் 1 பங்கு அவங்க அந்த தங்கத்தை தராங்க. எப்போ? நாள்தோறும் தராங்களாம். அதை தான் இதற்றிரம்பில் தன்னாசன முதலாக தான் வேண்டு கோவுக்கு நிசதி அரைக்கால் பொன் மன்ற பெறுவதாகும். இன்றைக்கெல்லாம் முடியுமா அந்த காலகட்டத்தில்? அந்த காலகட்டத்தில்
ஊர் சபையினருங்கிறவங்க தான் அந்த ஊரையே நிர்வகிச்சிருக்காங்க. அரசன்கிட்டேருந்து வரக்கூடிய எல்லா பணத்தையும் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பத்திரமா செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அபராதம் செலுத்திய பிறகும், அந்த தண்டம் செலுத்தின பிறகும் என்ன பண்ணுறாங்களாம், நெல் தாங்கள் தருவதாகவும் கூறியுள்ளனர் சபையினர். இந்த தர்மத்திற்கு, அதாவது அபராதம் செலுத்திட்டோம், ஆனாலும் தொடர்ந்து நாங்கள் நெல் கொடுத்துட்டே இருப்போம், உங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த தர்மத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் வழக்கம் போல் எல்லாம் சொல்லிட்டு, இத்தர்மத்தை பாதுகாப்பவரின் கால்களை என் தலையில் வைத்து பெருமை சேர்ப்பேன் சொல்லிட்டு, இந்த தர்மத்தை திருவிடந்தை சபையினர் மற்றும் ஊரார் இருவரும் சேர்ந்து கொடுத்ததாக கல்வெட்டு கூறுகிறது. இதாங்க விஷயம். இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா, பார்த்திபேந்திரவர்மன் ஆதித்த கரிகாலனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம சொல்ல வருது. ஆனால் அதற்கு இன்னும் வலுவான நிறைய கல்வெட்டு ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த பார்த்திபேந்திரவர்மன் ஆதித்த கரிகாலனுடைய நிறைய மர்ம விஷயங்கள் ஒரு முடிச்சுகள் அவிழும். ஏன்னா இந்த 2 கேரக்டருமே தனி கேரக்டரா இல்லை ஒரே நபராங்கிறது இனி பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக தான் நமக்கு தெரியும். ஆனால் எது எப்படியோ இந்த மன்னர்கள் எல்லாருமே மக்களுக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நிறைய விஷயங்களை கல்வெட்டுகள் மூலமாக தான் நம்ம வெளிப்படுத்த முடியுமே தவிர, இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் நாவல் மூலமாக நம்ம வெளிப்படுத்த முடியாது. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.